ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ஹெல்த்தி ரெசிபி தினை வெள்ளை சோளம் வச்சு தாங்க. ரொம்ப ஹெல்த்தியாக டேஸ்டியாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ரெசிபி டயபெட்டிஸ்க்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு நான் 3 கப் அளவுக்கு வெள்ளை சோளம் எடுத்துக்கிறேன். நீங்கள் உங்கள்கிட்ட இருக்க கப்பில் எதில் வேணாலும் மெஷர் பண்ணிக்கலாம். அதே கப்பிலையே 1 கப் அளவுக்கு தினை அரிசி எடுத்துக்கிறேங்க. இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா ஒரு 3லேருந்து 4 டைம் நல்லா கழுவிடலாங்க. இப்போ இது கூட தேவையான அளவு தண்ணி சேர்த்து இதை நல்லா ஊற வைக்கணும். ஒரு 7லேருந்து 8 மணி நேரம் நல்லா ஊறணும். வெள்ளைச்சோளம் ஊறினா மட்டும்தான் நல்லா அரைப்படும். இப்போ எந்த கப்பில் மெஷர் பண்ணமோ அதே கப்பிலையே 1 கப் அளவுக்கு உளுந்து, 1/2 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து இதையும் நல்லா கழுவிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஊற வச்சிடலாங்க. இதை கிட்டத்தட்ட ஒரு 7 மணி நேரமாவது ஊறணும் வெள்ளைச்சோளம், அப்போ தான் அரைப்படும். பாருங்கள், இப்போ நல்லா ஊறி வந்துருச்சு. உளுந்துமே நமக்கு நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை நான் கிரைண்டரில் தான் அரைக்க போகிறேன். ஃபஸ்ட் நம்ம உளுந்து அரைச்சிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா இந்த அளவுக்கு பந்து மாதிரி வரணுங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு, ஒரு வெண்ணெய் மாதிரி இருக்கணும். அந்த அளவுக்கு அரைச்சிக்கலாம். இதை கிட்டத்தட்ட ஒரு 25 மினிட்ஸ் நான் அரைச்சேன். இப்போ உளுந்தை நாம் ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். அடுத்து வெள்ளைச்சோளத்தையும் சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சிடலாங்க. இது கொஞ்சம் அரைகிறதுக்கு டைம் எடுக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஃபைனாக அரைச்சிருங்க. இப்போ மாவு எடுத்த அதே பவுல்லையே நான் சோளத்தையும் சேர்த்துக்கிறேன். இது ரெண்டையும் சேர்த்து நமக்கு நல்லா கையை வச்சு ஒன்று சேர கலந்து விடணும். பாருங்கள், இப்போ மாவு ரெடி ஆகிருச்சு. இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கைகளை வச்சு கலந்து விட்டுருங்க. அப்போ தான் நமக்கு மாவு நல்லா புளிச்சு வரும். ஸ்டார்டிங்லேயே அதிகமாக தண்ணி ஊற்றிட வேணாம், தேவைப்பட்டால் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா புளிச்சு வரட்டும். மாவு பாருங்கள் நமக்கு நல்லா பொங்கி வந்துருச்சு. இதை நம்ம கலந்து விட்டுக்கலாம். இதை நம்ம கன்சிஸ்டன்சிக்கு ஏற்றவாறு தண்ணி கூட விட்டு கலந்து எடுத்துக்கலாம். இப்போ இதை இட்லி பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். நல்லா ஹை ஃப்ளேமில் கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வச்சு நம்ம இட்லியை வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இந்த வெள்ளைச்சோளம் திணை சொத்த ஹெல்த்தி இட்லி கூட தக்காளி சட்னி காம்பினேஷன் சூப்பராக இருக்குங்க. இப்போ சூடான தோசைக்கல்ல நம்ம எடுத்து வச்சுருக்க மாவை சேர்த்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாங்க. தோசையெல்லாம் அவ்வளோ அருமையாக வருங்க. நம்ம அரிசி தோசை சாப்பிட்டா எப்படி அந்த டேஸ்ட் இருக்கும், அதே டேஸ்ட்டில் இருக்குங்க இந்த சோள மாவு அரிசி தோசை. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டயபெட்டிஸுக்கெலாம் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. எப்போவுமே ஒரே மாதிரி ட்ரை பண்ணாமல் கொஞ்சம் வித்தியாசமாக ஹெல்த்தியாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் காரசாரமான தக்காளி சட்னி வச்சு சாப்பிடும்போது இதோட டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்குங்க. அடுத்து நாம் இதே மாவு வச்சு பணியாரம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு உளுந்து புரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். அது கூட ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். வெங்காயம் ஓரளவு வதங்கினதுக்கப்புறம் பொடி பொடியாக கட் பண்ண கருவேப்பிலை, பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இப்போ இது கூட கொஞ்சமாக தேங்காய் துருவல், ஒரு கை நிறைய மல்லி இலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாங்க. தேங்காய் மல்லி இலை சேர்த்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ இந்த மிக்ஸை நம்ம எடுத்து வச்சுருக்க மாவில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாங்க. தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். பனியார மாவு நமக்கு ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் தான் பனியார மாவு இருக்கணும். இப்போ சூடான பனியாரக்கல்லில் நான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். கல் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க மாவை உள்ளே சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் மூடி வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாங்க. பனியாரம் பாருங்கள் நல்லா பந்து பந்தாக வருங்க. சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த மாதிரி மில்லட்ஸ் ரெசிபியெல்லாம் கொஞ்சம் சூடாக சாப்பிடும்போது நமக்கு சாப்பிட்றதுக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், நல்ல ஹெல்த்தியும் கூடங்க. பாருங்கள், இப்போ எல்லாத்தையும் வெளியில் எடுத்துடலாம். இந்த வெள்ளைச்சோள பணியாரத்து கூட ஒரு தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்குங்க. கண்டிப்பாக ஒரு டைமாவது நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக், ஷேர் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி நிறைய ரெசிபிஸ் வந்து நம்ம சேனலில் இருக்குது. மறக்காமல் செக் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.